ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு வ்ளாகிங் வீடியோ வந்து நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் ட்ரிப்பு வந்து நான் வந்து இப்போ தான் வந்து எல்லாமே செட் ஆகி கரெக்டாக வந்து ஒரு லாங் ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ எங்கே போக போகிறேன்னா கொச்சி தாங்க போக போகிறேன். ஸோ கொச்சி போயிட்டு ஸோ அங்கே வந்து உள்ள பிளேஸ் எல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கீப் சப்போர்ட்டிங். போகலான்னு சொல்லிட்டா எப்படி இருக்கான்னு பாருங்கள். உட்காந்துக்கலாம், வா போகலாம். வா. ஸோ மக்களே, ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:45. கரெக்டாக வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது வந்து மார்த்தாண்டம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 உண்டு. ஒன்று வந்து நாகர்கோவில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குளித்துறை. இதான் வந்து மெயின் ஸ்டாப்பிங். இங்கே வேறு நாயாக கிடக்குது, இங்கே ஓரம் வாட்டி கடிச்சிட போகுது. மக்கள், நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock தான் ட்ரெயின். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்துட்டேன், கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வந்து போட்டிருந்தேன். அது வந்து ரிசர்வேஷன் கிடைக்கல. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்து பிளானு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து டிக்கெட் எடுத்தேன், பட் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது. ஒரு டவுட்டு தான், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஒரு வழியாக வந்து டிக்கெட் வந்து ஈவினிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இது 1 hour இருக்குது. 1 hourல என்ன பண்ணுறது, சும்மா அப்படி எங்கேயே சுற்ற வேண்டியதுதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வர. ஆக்சுவலாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து இன்னும் பெருசாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனை கொஞ்சம் பெருசாகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லாம் வந்து நான் எல்லாம் இருக்கும்போது இப்போலாம் கிடையாது. இப்போ தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் நிற்கிது, நாகர்கோயில் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் இப்போ தாங்க வந்துச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு வந்து இன்னும் டைம் நிறைய இருக்குது. 1 hour டைமில் என்ன பண்ணுறது, சும்மா அப்படி உட்கார வேண்டியதான். மக்களை இங்கே பாருங்கள், அதாவது வந்து குளித்தூரில் வந்து 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குதான். நாகர்கோவிலில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குதான். என்னை வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறான். அதாவது வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையா, அதுக்கு வந்து என்னை ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கான். அதாவது வந்து சிங்கப்பூரில் வந்து 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஐயோ ஆமாம், சிங்கப்பூரில் 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஆமாம், நாகர்கோவிலில் ஒரு 40-50 இருக்குது. ஐயோ அப்பா, பார்த்துக்கோங்க, இதான் நிலமா. இதெல்லாம் ஓவரியா. எந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் இந்த ட்ரெயின் வந்து ஓகே. ஒன்றில் வரும், அந்த 2ல் வரும். அதுலாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் ஆமாம், இங்கே நம்ம ஸ்பைடர்மேன் தான். நம்ம வெப் விட்டு நான் அப்படியே அங்கே போயிடுறேன்னா ரெண்டு தான் ஈஸி. ஓகேவா, ட்ரெயின் வரும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 167330 புனலூரிலிருந்து திருநெல்வேலி வழியாக மதுரை வரை செல்லும் புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் குளித்துறை ஸ்டேஷன் தடம் 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். அதாவது வந்து நம்ம அதை பேக் நிறைஞ்சிருக்கா? இது பேக் ரொம்ப அதிகமாக இருக்குது, கல்லு மாதிரி இருக்கா? ஆமாம், நீங்கள் 2 செங்கல் இல்லை 2 கருங்கல்லாம் உள்ளே போட்டு வெயிட் ஏற்றுறோம். நமக்கு வந்து ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக எங்களோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock தாங்க ட்ரெயின். ஓகேங்களா, 11 o'clock வந்து நம்ம ட்ரெயினாக இருந்தால் அங்கே எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? 5 o'clock. 4 o'clock ரீச் ஆகும். 4 o'clock ஸ்பீடு பொறுத்தா. ஓ, ஸ்பீடை பொறுத்து. ஸ்பீடாக போனால் 4 o'clock. இந்த ரூட்டில் ஏன் அதாவது கொச்சிக்கெலாம் வந்து வந்தே பாரத்தெல்லாம் இல்லையா? இது சரி, நாங்கள் வந்து வந்தே ஐயோ அந்த ட்ரெயின். ஆமாம், எங்கேருந்து வருது மேடம் இந்த ட்ரெயின்? குருவாயூர்லேருந்து தான் வருது இந்த ட்ரெயின்.
என்ன ஓட்டுறான்னு பாருங்கள் மக்களே. அதாவது வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குதுன்னா இந்த குளித்துறை ஸ்டேஷனில் வந்து 2-3 நிமிஷம் தான் நிற்கும் இந்த ட்ரெயின். அதுக்கு தான் அந்த ஓட்டு. நாகர்கோவில் வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்குமா. 2 மினிட் 2 மினிட் குட்டு குட்டுன்னு ஓடுங்க. உனக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்க, ஆளு தெரியல. இருந்தாலும் நாகர்கோவில் தான். மொத்தம் அவனோட டிமாண்ட் என்னடானா ரயில்வே ஸ்டேஷன் சின்னதாக இருக்குது, 2 பிளாட். ஆஹா 10 ரயில்வே ஸ்டேஷன் 10 பிளாட்ஃபார்ம் தான் கன்ஃபியூஸ் ஆகும். இது இங்கே வருது அப்படின்னு இங்கேருந்து அங்கே வர நடக்கணும். அப்படின்னா 2 தான் ஈஸி. ஒன்று அதில் வரும், இல்லைன்னா இதில் வரும். ஆமாம் செகண்டில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது. ஆமாம் சாடி பிடிச்ச விடும். நீ ஸ்பைடர்மேன் வெப்புட்டு கிண்டலை பார்த்தீங்க என்ன பண்ணுறீங்க. ஸோ வந்து நான் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸாக நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து கிடைக்கலைங்க வந்தே பாரத்து. அதனால் வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் தான். நிறைய ட்ரெயின் தான் நைட்டு போகுது கொச்சிக்கு. எதுனா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் 11 o'clock நைட்டு. அதனால தான் அதுக்கு புக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெயின் இல்லை. மத்தியானம் ஒரு ட்ரெயின் இருக்குது, ஆனால் வந்து மத்தியானம் வந்து என்னால் வர முடியல. ஐயோ இந்த வேறு மக்களை இன்னும் ட்ரெயின் வரது கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, நல்ல தூக்கம் வருது. தூங்கிடுவானோ, தூக்கம் வருது. விட்டுட்டு போயிருவியா? ஸ்டேஷனில் விட்டு போயிருவியா? இதெல்லாம் ஓவர் பாருங்க மக்களே. தூங்குனா இங்கே விட்டு போயிடுவானா. நான் எதுக்கும் போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வரேன். ஆமாம் நான் தூக்கம் வருது. நான் டீ ஒன்று குடிச்சிட்டு வருவோம் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி. அதுதான் கரெக்டாக இருக்கும். சீனி கம்மியாக லைட்டாக பிளாக் டீ. பிளாக் டீ தான் அண்ணா. டீ மக்களே ரொம்ப லேட்டாகி போயிடுச்சு. அதனால் வந்து பால் சாயெல்லாம் இல்லை, கட்டன் சாயை கட்டி. ஓகே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் கேவலமாக இருக்குது. கொடுத்த 10 ரூபா வேஸ்ட். ஒழுங்காக நான் வெளியே கொடுத்து வந்திருக்கணும். அல்லது நம்ம வெளியே குடிச்சிட்டு வந்திருக்கோம், அல்லது வாங்காமல் வந்திருக்கோம். சுடுதண்ணிலாம் ஜஸ்ட் இதை போட்டு விட்ருவேன். நல்லா இல்லை, நிறைய நல்லா இப்போ இங்கே இருக்கும் போல் இருக்குது. சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். மக்களே நம்ம ட்ரெயின் வரது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினை வந்துடும். மக்களே ஒரு வழியாக கொச்சி ரீச் ஆகிட்டோம். கொச்சி ரயில்வே. ஸோ கொச்சிக்கு வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ நம்ம ஊர்லலாம் இருக்கான்னு தெரில, பட் இங்கே வந்து ப்ரீபெய்டு ஆட்டோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீபெய்டு ஆட்டோவில் தான் போகணும். அப்படி தானே? இது எங்கே வரும்? இந்த நம்பரில் போகணும். இந்த நம்பர் ஆட்டோ நம்பர் ஆட்டோவில் ஏறியாச்சு. இது வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ. காலையில் எர்ணாகுளம் நல்ல க்ரௌடாக இருக்குது. காலையில் நல்லா க்ரௌடாக இருக்குல்ல. க்ரௌடு எப்பா மார்னிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆகும். ஃபுல் டிராஃபிக். மாநகராட்சி தங்களை லாஸ்ட் டேட் 9
மக்களே கொச்சி வந்தாச்சு. கொச்சி வந்தோடனே மழை தான். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு. நான் கொச்சி வந்தோடனே எனக்கு என்ன ஃபீல் தெரியுமா, வந்து சென்னைக்கு வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல். ஆமாம், ஏதோ ஆமாம் உண்மையிலே வந்து ஒரு சென்னையில் தான் வந்து நம்ம இறங்கணுமா அந்த ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இன் கொச்சி. நம்ம ஒரு ரீச் ஆகிட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வீடு வந்துடும்ல. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மாமா ஜென்ஸோட மாமா வீடு வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனால் அந்த வீடியோ நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஓகேவா, எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இதே வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until this, signing off from Suman. Bye.